ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு யூடியூப் ஷார்ட் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு வரோம். ஒரு சேலஞ்ச் பேஸ் பண்ணி செஞ்சுட்டு வரோம், சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இருந்தால் அதுக்குரிய ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இப்போ எடிட்டிங்கில் இருக்கணும், சரியா? ஸோ இன்னுமே வந்துட்டு இதுக்கு நிறைய வேலை பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் எப்படி எடிட் பண்ணி சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக வந்துட்டு ஃபஸ்ட் நான் செஞ்சிருக்க விஷயம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ரா ஃபுட்டேஜை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ ரா ஃபுட்டேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரா ஃபுட்டேஜ் வந்துட்டு அதை பார்த்தா விளங்கும், சரியா? கொஞ்சம் பேர் வந்துட்டு பீச்சில் விளையாடுற மாதிரி 3 பேர் விளையாடுற மாதிரி இருக்குது, சரியா? ஸோ அதை வந்துட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன்டா, ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு வந்துட்டு கமெண்ட்ரி ஒன்று எழுதணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட்ரி என்னென்னா, இப்போ ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோக்கு பின்னுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது வந்துட்டு உங்களை பொறுத்தது, சரியா? ஸோ நல்ல விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், கெட்ட விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட கமெண்ட் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களை டிபெண்ட் பண்ணியது, உங்களோட ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணியது. பட் அந்த கமெண்ட் வந்து கொடுக்கணும் நாங்கள், சரியா? கொடுத்தா தான் யூடியூப்பில் வந்துட்டு மோட்டிவேஷன் வந்துட்டு இந்த பிரச்சனையும் வராது. ஏன் சொல்கிறேன்னா தான், இது வந்துட்டு உங்களோட ஓன் கண்டென்ட் இல்லையே, உங்களோட ஓன் வீடியோ இல்லை. இது வந்துட்டு யூடியூப்லேயோ வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயோ வேறு யாரோ ஒரு ஆள் போட்ட வீடியோ தான் இது. இதை நீங்கள் எடுத்து உங்களோட வீடியோவில் உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுறதால உங்களுக்கு மணி வருவதாக இருந்தால் சும்மா மணி தர மாட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட வியூவர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது வெளியே ஒன்று கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து அந்த ஒரிஜினல் வீடியோவிலேருந்து இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எடிட்டிங்கில் மட்டும் இல்லை, ஓவரால் மோஸ்ட்லி வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலே வந்துட்டு ஓகேன்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம கமெண்ட்ரி மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், சரியா? ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கேட்கக்கூடியதாகி ஸோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். This is why he suddenly turned cruel. He went to the beach with 2 of his friends just to relax and have fun. But they secretly planned to humiliate him with a silly trick. When the first friend did it, he ignored it and stayed calm. But when the second one tried the same thing, something snapped, and that's when everything changed. What do you think about his reaction? Do you like? ஸோ இந்த இடத்துல வந்து But கொஞ்சம் when the லேக் second ஆகிருக்கு. one tried the same thing, something snapped, and that's when everything changed. What do you think about his reaction? Do you like? இது வந்துட்டு இந்த நார்மலான எடிட்டிங், சரி? நார்மல்டா இந்த சேனலுக்கு இது போதும், சரி? ஷோ சேனல். ஸோ அரௌண்ட் 17 மினிட்ஸ், சாரி 17 செகண்ட் இது வந்துட்டு ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்துட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை வந்துட்டு இந்த ஒரிஜினல் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு வச்சுனேன் எப்படி செய்யலாம், சரி? இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பெர்ஃபெக்டாக நீங்கள் போகிறீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வருமா இருந்தால் ஒரு நல்ல கிளிப் ஒன்றுக்கு தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வரும். அந்த கிளிப்பை நீங்கள் எடுக்கிறதுக்கு, சரி? அந்த சோர்ஸ் ஃபுட்டேஜை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு, சரியா? ஸோ மற்றபடி வந்துட்டு இதுக்கு பெருசாக டைம் போகாது. அட் த சேம் டைம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் வேணும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ யூடியூப்பில் மற்றவங்க போட்ட வீடியோவில் இருக்குதானே, ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி அதை சாட்ஜிபிட்டியில் கொடுத்து அந்த சாட்ஜிபிட்டி வந்துட்டு அழகாக கிராமர் எல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தரும், சரியா? ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எங்கே பிரச்சனை இருக்குண்டா, இதை செய்கிறதுலாம் பிரச்சனை இருக்குது. ஒரு 2 நாள் செய்வீங்க, 3 நாள் செய்வீங்க, 4 நாள், 5 நாள், 7 நாள் அப்படி போகும். அந்த ஒரு 1 வீக் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சு இழுத்துட்டு போயிட்டுருங்க. அந்த 8ஆம் நாள் 9ஆம் நாள் போக்குள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, எந்த வேலை செஞ்சாலுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யுங்க. எடுத்த உடனே வந்துட்டு அதுக்கு ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. மேபி அது கிடைக்கலாம், மேபி 1 வீக்கில் கிடைக்கலாம், 2 டேஸில் கிடைக்கலாம், மேபி கிடைக்கலாம். அது லக்கை பொறுத்தது. பட் நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்ன, ஒரு 3 மந்த்ஸ் இல்லாட்டி 2 மந்த்ஸ் மேக்ஸிமம், மினிமம் வந்துட்டு 2 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. 2 மந்த்ஸ் வச்சு டெய்லியுமே 1 வீடியோ போடுங்க, கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அப்படி போட்டுட்டு சக்ஸஸ் கிடைக்கலாட்டி அப்போ அதுலேயும் உங்களோட மிஸ்டேக் ஒன்று இருக்கி, அடுத்தது உங்கள் லக் இல்லைன்னு சொல்லலாம். சரி, லக்கு இல்லை எனக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போகலாம், சரியா? ஸோ இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். என்ன செஞ்சாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு போடுறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தது நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், சரியா? ஸோ நீங்களும் வந்துட்டு வீடியோ போடுங்க. ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட கோர்சஸ் இருக்குது. ஸோ கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணாத கூட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு சேனலையும் ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த சேனலையும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.